நண்பர்களுக்கு வணக்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாம்பழ சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைகள்ல, தெரு ஓரங்கள்ல மாம்பழம் குவிச்சு போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம வண்டி தானா கடவாசல்ல போய் நின்றோம். அப்படி நாவலூர்ல இருந்து சோழிங்கநல்லூர் போற வழியில லெஃப்ட் சைடுல ஃபுல்லா வரிசையா மாம்பழம் வித்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கடையில வண்டியை நிறுத்திட்டு மாம்பழம் வாங்க போனா அங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸா கிடைச்சதுதான் இந்த முந்திரி பழம். 5 இயர்ஸ் முன்னாடி நான் உளுந்தூர்பேட்டை டோல்ல ஊருக்கு போகும்போது சாப்பிட்டது. அப்புறம் இப்பதான் கிடைச்சது. பட் நைட் டைம்ன்றதுனால ஒரு 2 பழம் மட்டும் தான் அக்கா வச்சிருந்தாங்க. ஸோ மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பும்போது அந்த கடை அக்கா வந்து நாளைக்கு காலையில வாங்க, நான் வந்து முந்திரி பழம் பறிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் அடுத்த நாள் காலையில ஒரு 9:30க்குலாம் போயிட்டேன். நான் எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. ஒரு 1/2 கிலோ வேணும்க்கா அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து நீங்களும் கூட வேணா போய் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கடையில கியூட்டா ஒரு 2 நாய்க்குட்டி இருந்துச்சு. ஒண்ணு ரொம்ப ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு. பின்னாடி வர்றத பாருங்க. செம கியூட்டா இருக்கும் அது. ஹாய்டி. ஸோ நானும் வந்து பறிச்சு தர அண்ணன் கூட பின்னாடியே போயிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து பெரிய தோப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா மாமரம். ஒவ்வொரு ரகமா இருக்கு. எல்லாமே கைக்கு எட்டுற தூரத்துல வந்து இருக்கு. நம்மளுக்கு பார்த்த உடனே ஒரே ஆசை. மாம்பழம் என்னடா இவ்வளோ கை பக்கத்துல இருக்கே, அதுவும் கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கு. சரி பறிக்கணும்னு ஆசை வேற. இருந்தாலும் நம்ம வந்தது அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆசை அடக்கிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு நேரா வந்து முந்திரி பழம் பறிக்க போயிட்டோம். உள்ள போனா தோட்டத்தோட கடைசியில அந்த வேலிக்கு முன்னாடி வேலி பயிர் மாதிரி ஃபுல்லா லைன் ஃபுல்லா வந்து முந்திரி மரம் தான் வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய லைன் ஒரு 10 மரம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து. அந்த உள்ள போன உடனே செம வாசம் முந்திரி பழம் ஃபுல்லா. ஃபுல்லா கீழே விழுந்து தரை ஃபுல்லா கிடந்தது. நானும் வந்து சரி தரையில இருக்கிறது ஒரு 2 பழம் நல்லா இருக்கிறதா பார்த்து எடுத்து கையில வச்சுக்கிட்டேன். அங்க உள்ள போனா அண்ணன் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ஒரு குச்சி மாதிரி வச்சிருந்தாரு. அதுல வலை கட்டியிருந்தாரு. அதை வச்சு அவர் பாட்டுல பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கீழ இருந்து எடுத்த பழத்துல ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கேட்டேன் அண்ணன்கிட்ட, இது என்னது, ஏதோ கடிச்சிருக்கா, அணில் ஏதாவது கடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல அது வந்து வௌவால் கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அப்படியே கீழே போட்டுட்டேன் நானு. அது ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு முந்திரி பழம். பாத்தீங்கன்னா தெரியும், நானே கையால பறிக்க முடியும், அவ்வளவு பக்கத்துல தான் இருந்துச்சு. ஸோ நானும் ஆசைக்கு ஒண்ணு கையில பறிச்சிட்டேன். இந்த தோப்போட எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடுது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பில்டர்ஸ் வந்து வில்லாஸ் மாதிரி கட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த ஆறுல வந்து தண்ணி அவ்வளவு கிளீனா போயிட்டு இருந்துச்சு. இப்ப குளிக்க முடியுமாலாம் தெரியல, பட் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அந்த லொகேஷன். ஸோ ஒரு வழியா மரம் எல்லா மரத்துலயும் தேடி ஃபுல்லா முந்திரி பழம்லாம் பறிச்சுட்டு நாங்க வந்து அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில பாத்தீங்கன்னா வந்து உள்ள ஜோடியா வந்து மயில்லாம் சுத்திட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்து என்ஜாய் பண்ணோம். சென்னையில இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இல்ல எத்தனை பேர் விசிட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இது ஒரு நிஜமான ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த உள்ள வந்து கிளைமேட்டே வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஃபுல்லா கொஞ்சம் கூட வந்து வெயிலே வரல உள்ள. அவ்வளோ அடர்த்தியா இருந்துச்சு மரம் எல்லாமே. செம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கடையோட லொகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஹாஃப் கேஜி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா ஹாஃப் கேஜிக்கு மேலேயே போட்டிருந்தாங்க. நான் வீட்டில் வந்து உங்களுக்கு எடை போட்டு காமிக்கிறேன் அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முந்திரி பழம் வந்து நிறைய சாப்பிட முடியாது. அது வந்து கொஞ்சம் தொண்டை வந்து கரகரன்னு ஆயிடும் சீக்கிரமா. அதோட ஜூஸ்லாம் சாப்பிடும்போது. அதனால ஒரு ஹாஃப் கேஜி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நான் முந்திரி பழம் வெயிட் போடுறேன் பாருங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 700 கிராம் கிட்ட வருது. அரை கிலோ ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ கிட்ட வருது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து மேங்கோ வாங்கியிருந்தோம். ஸோ மாம்பழம் எல்லாமே வந்து ஒன்று ரெண்டு தான் வாங்கியிருந்தோம் ஒவ்வொரு ரகத்துலையுமே. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோக்கு மேலே வந்துருந்துச்சு. 4.5 கிலோ மேலே வந்துருந்துச்சு. அக்காவுமே எக்ஸ்ட்ராவா போட்டாங்க மாம்பழத்துலயே. அப்பாக்கும் எனக்கு வேண்டாம். முந்திரி பழம். முந்திரி பழம் டூ வேண்டாம். ம் டூ வேண்டாம். சரிக்கா உனக்கு வேண்டாம்னா விட்டுரு. நான் இப்போ ஒரு பழம் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது எவ்வளவு ஜூஸியா இருக்குன்னு பாருங்க. உங்களால வாசம் எனக்கு எத்தனை பேருக்கு அதோட வாசம் தெரியும்னு தெரியல. அவ்வளவு வாசமா இருக்கும் முந்திரி பழம். ஸோ அதுல இருக்க முந்திரியை வந்து லைட்டா வந்து ஃப்ரண்ட்ல லைட்டா திருவினீங்கன்னா அது வந்துடும். அந்த முந்திரியை எடுத்துட்டு அந்த முந்திரியை வந்து நீங்க கட் பண்ணி சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம். சில நேரத்துல கொஞ்சம் பழுத்துருந்ததுன்னா வந்து ரொம்ப நார் நாரா இருக்கும், கடிக்க முடியாது. இல்ல நல்லா பழுத்து இருந்துச்சு, கரெக்டான ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா உங்களால கடிச்சு நல்லா சாப்பிட முடியும். இல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க. பட் என்னன்னா தொண்டைனா கொஞ்சம் கரகரன்னு ஆயிடும். இப்ப நம்ம பிரிச்சு எடுத்த முந்திரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஓட்ல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய ப்ராசஸ். அதை நான் வந்து இன்னொரு வீடியோல போடுறேன். நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். கடிக்க முடியல. ஜூஸ் ஸோ நீங்க எத்தனை பேர் வந்து முந்திரி பழம் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான் நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.